உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உங்க அப்பா எங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். என்ன பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி. கண் இமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டி விட்டார். அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. குதிரை பேரம், கழுதை பேரம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இடமல்ல இது. ஐயா, நீங்க எதை வேணாலும் பேசுங்க, நான் வந்து ஒப்பிச்சுட்டு போயிடுறேன். வேலை டைம் இல்ல. 3 சீட்டர் சோஃபா, 3 சீட்டர் சோஃபா இன்னைக்கு 5 சீட்டர் சோஃபாவா அப்கிரேட் பண்ணிருக்கீங்க. சென்னை மயிலாப்பூர் டிசோ ஃபர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான சோஃபா வந்திருக்கு. இந்த சோஃபா நீங்க எங்கேயும் பார்த்துக்க முடியாது, நல்ல பிராண்டட் சோஃபா. எரியுதடி மாலா, ஃபேன போடு. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஜோன்மேட் சேனல் வந்து டிலீட் ஆனதுக்கு அப்புறமா ஷஃபி மேட்ஸ் அப்படின்ற சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ் மிஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஷஃபி மேட் சேனலில் பார்த்தீங்கன்னா ஹரி வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்காப்ல, மூவி ரிவ்யூஸ்லாம் கூட போட்டுட்டு இருக்காப்ல. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஓடிடியுடைய மார்க்கெட்லாம் போக போக அப்படியே கம்மியாயிரும் போல இருக்கு. இல்லைன்னா ஒரு பக்கம் ஓடிடி என்ன பண்ணுவாங்கன்னா சட்டமன்றத்தையே வாங்கி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாதான் உண்டானு தெரியல. இப்போ இருக்கிற 50 பேரும் நியூஸ் சேனலில் போட்டு சட்டமன்றத்தை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே படம் பார்த்தா கூட ஃபுல்ஃபில் ஆகுதான்னு தெரியல. சட்டமன்றத்தை பார்த்து முடிச்சா ஒரு முழு படத்தையே பார்த்து முடிச்ச மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். அதுலயும் குறிப்பா எதிர்க்கட்சி ரொம்ப அட்டம் பிடிச்சி கேட்ட கேள்வி என்னன்னா, சிஎம் சார் பேசுவாரா மாட்டாரா, என்னைக்கு தான் அவர் வாயை திறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. கவர்னர் உரை அன்னைக்கு கவர்னர் தான் பேசுவாரு, மத்த யாரும் குறுக்கிட்டு பேசக்கூடாதுன்னு தெரியாம அன்னைக்கு கூட பேட்ஜ் எல்லாம் அடிச்சு வந்து கேள்வி கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பேட்சை நாங்க அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. அந்த பேட்சை இவங்க மட்டும் தான் அடிச்சுட்டு வந்தாங்களான்னு சொல்லி பார்த்தா அப்படி இல்லை. இருக்கிற 50 பேருக்கு அடிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் அதே பேட்சை கொடுத்து அதே கேள்வி வர கேட்க விட்டாங்க. இப்படி 50 பேரும் சிஎம் சாரை வளைச்சு போட்டு பேசுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வம்பிழுக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, சரி ரைட்டு, எப்படினாலும் சட்டசபையில் சிஎம் சார் வாயை திறந்து பேசிதான் ஆகணும். அப்படி அந்த மனுஷன் பேசும்போது எதிர்கட்சியில் இருக்கிற 50 பேரும் உட்கார்ந்து அவர் என்ன பேசுறாரு, ஏது பேசுறாருன்றதெல்லாம் முழுசா உள்வாங்கிக்கிட்டு இவங்க பாயிண்ட்டுக்கு மேல பாயிண்டா போட்டு சிஎம் சாரை பதில் சொல்ல விடாம லாக் பண்ண போறாங்க போல இருக்கு. அப்படின்னு எதிர்பார்த்தா நடந்தது என்ன தெரியுமா? டாஸ்மாக்ல அது என்ன பேரு, பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அவங்கள பேச அனுமதி. பாத்தீங்களா, அந்த மனுஷன் வெறும் பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னாப்ல, எந்த பார்ட்டின்னு கூட சொல்லல. ஆனா குற்றமுள்ள நெஞ்சுக்கு தான் குறுக்குன்ற மாதிரி உடனே இருந்துச்சு அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. எங்க சிஎம் சார் பேச சொல்லுங்க பாப்பா, அவர் வாயை திறந்து பேசுவாரான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தது அவங்க தான். சரி, அந்த மனுஷன் பேசினா நாங்க ஒரே ஓட்டமா ஓடிடுவோம்னு சொல்லிட்டு ஓடுறீங்களே, அப்ப நீங்க ஓடுறதுக்காக தான் அவரை பேசவே சொன்னீங்களா? பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி. கண் இமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டி விட்டார். இத்தனைக்கும் சட்டமன்றத்துக்குள்ள உட்காந்துதான் அவர் பேசுறதை கேட்க மாட்டோம், நாங்க வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரஸ் மீட்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல எதிர்க்கட்சி தலைவர் சில நியாயமான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாப்ல. அந்த நியாயமான கேள்விகள் எவ்வளவு அநியாயமா இருக்குன்றத பாத்துருவோமா? நீங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க, நான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கணுமா? புஷ்பா பட ஆட்சியை கொடுத்திருக்கீங்கன்னு குறிப்பிட்டு பேசியிருந்தேன். அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இஷ்டத்துக்கு பேசுறீங்க, நாங்க எல்லாத்தையும் கேட்டுக்க முடியுமா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னது நீங்க வந்திருக்கீங்களா பத்திரிக்கை, நான் இங்க வந்து உட்காந்துட்டு உங்களெல்லாம் கண்ணாமண்ணு திட்டி கிட்ட வார்த்தைலாம் பேசுனா நீங்க எல்லாம் ஒத்துப்பீங்களா?
கோவம் வராது உங்களுக்கு? ஏன் அப்படி பேசுறீங்க கேட்பீங்கல்ல? அசிங்கமா பேசினா கோவம் வரும். அவர் நியாயமான கேள்வியை தானே கேட்டாப்புல. பார்ட்டி ஃபண்டுங்கிறது என்ன அவ்வளவு மோசமான வார்த்தையா? இல்ல அவ்வளவு மோசமான வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஏன் உங்களுக்கு மட்டும் கோவம் வந்துச்சு? அது வந்து அதுலயும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கக்கூடிய ரொம்ப நியாயமான கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிஎம் பேசுற பேச்சுல எது வேணாலும் பேசலாமா, அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போவார், நாங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிலாம் கேட்கிறாப்புல. ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா அவர் எது வேணாலும் பேசிட்டு போக கூடாது, ஆதாரம் இல்லாம பேசக்கூடாதுன்னா அதே விஷயத்தை நம்மளும் ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? நம்ம போற போக்குல அது சோஃபா மாடல் அப்படிங்கிறது, குதிரை பேரங்கிறது, இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா? அப்படி ஆதாரம் இருக்குன்னா சட்டசபையில் அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. எந்தவித ஆதாரமும் இல்லாம நீங்க பாட்டு பேசலாம். ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற வார்த்தையை கூட பேசக்கூடாதா? நல்ல கேள்வி, தயவுபட்டு நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல. நல்ல கேள்வி, உட்காருங்க. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பாணி. அதுதான் இங்கேயும் ஒரு கடைப்பிடிக்கிறாரு. எதிர்க்க பார்க்கும்போது கேட்க வேண்டியதானே, சேஃபா 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து சவுண்ட் விடுறியா? சொல்ல போனா சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குரல் விட்டாதான் கொழாம முடுறானுங்க, சத்தம் வரக்கூடாது. இதெல்லாம் வந்து சபையே பார்க்காதது, விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா, உண்மையிலேயே வந்து சட்டசபைங்கிறது எவ்வளவு நாகரிகமா நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட நம்மளால காட்ட முடியும். வாங்க. இவ்வளவு காரியங்களும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து சபையே பார்க்காதது. நீங்கள் சட்டத்தை எவ்வளவு மதிக்கிறீர்கள்? பாத்தீங்களா, சட்டசபை எவ்வளவு நாகரிகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அது சினிமா கூடாரமா மாறிக்கிட்டு இருக்கு. விசில்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பேப்பர் தூக்கி போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சொல்ல போனா சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுலயும் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லாமலாம் பேசல. அதுக்கு ஆதாரம்லாம் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கறத பிரஸ் மீட்ல நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காரு இல்லையா, அவரே ஒரு பேட்டி கொடுத்திருந்தாப்புல. அதையும் கேளுங்க. வர வர சாட்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. என்ன பார்ட்டி ஃபண்ட் தான் சொன்னாரு? என்ன பார்ட்டி ஃபண்ட் உங்க கட்சியிலே இல்லையா? அப்புறம் இவ்வளவு கேஸ் வந்துச்சு. சரி, ஒண்ணு இல்ல, எல்லாம் பிளாங்கா விட்டுருவோம். அவங்களுடைய நிதியமைச்சர் 30,000 கோடி ஒரு குடும்பம் எடுத்துட்டு போச்சுன்னு சொன்னாரு. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து அந்த ஆடியோ சம்பந்தமாக உண்மை தன்மை ஆராய இந்த அரசு முன்வந்தால் ஓகேன்னு போகலாமா? எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்வியெல்லாம் எங்க சட்டமன்றத்துக்குள்ளேயே வச்சு கேட்டுருவாங்களோன்னு சொல்லி பயந்துதான் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே டேய் எட்ரா ஓட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு 50 பேர் தலை தெறிக்க ஓட்டாங்களோ என்னவோ. பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி. சங்கத்தை உடனே பார்ட்டி ஃபண்ட்னு சொல்றீங்களே, நீங்க எந்த பார்ட்டியை பார்த்து சொல்றீங்க? ஒருவேளை எங்களை பார்த்து தான் சொல்றீங்கன்னா தைரியமா சொல்லுங்க, அதுக்கான ஆதாரம் தான் சப்மிட் பண்ணுங்க, நம்ம டிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் வச்சே பேசிருக்கலாம். சிஎம் பேசினா முழு பேச்சையும் முழுசா கேட்டுட்டு அதுல அவர் என்னென்ன அவதூறுலாம் பேசியிருக்காப்புல, என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் எடுத்து வச்சிருக்காருன்றத நீங்க அங்க வச்சே அடிச்சு பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்லப்பா, டிஎம்கே வந்து பயங்கரமா பேசியிருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு நம்மளே ஃபயர் விட்டுருக்கலாம். ஆனா பார்ட்டி ஃபண்ட்னு ஆரம்பிச்சாலும் நாங்க வெளிநடப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் எங்க வீரத்தை நாங்க பிரஸ் மீட்ல தான் காட்டுவோம்னு சொன்னா இதை என்னன்னு சொல்றது? தெரியாம வாயை கொடுத்து அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. குதிரை பேரம், கழுதை பேரம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது ஆதாரம் இல்லாமல் எந்த பேரத்தை பற்றி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. அடுத்த நீங்க அடுத்த இதுக்கு போலாம். 3 சீட்டர் சோஃபா, 3 சீட்டர் சோஃபா இன்னைக்கு 5 சீட்டர் சோஃபாவா அப்கிரேட் பண்ணிருக்கீங்க. ஏற்கனவே சோஃபா அனுப்பி அடுத்த கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் இழுத்திட்டு இருக்கீங்க. சென்னை மயிலாப்பூர் நிசா ஃபர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான சோஃபா வந்திருக்கு. இந்த சோஃபா நீங்க எங்கேயும் பார்த்துக்க முடியாது, நல்ல பிராண்டட் சோஃபா. இன்ஸ்டா மார்ட்ல பொருட்களை வாங்குற மாதிரி இன்ஸ்டன்டா எம்எல்ஏக்களை வாங்கிட்டு இருக்கீங்க. வாங்கி ராஜினாமா செய்ய வச்சு விட்டு இருக்கீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், எந்த பேரத்தை பத்தி இங்க பேச அனுமதி கிடையாதுன்னு தான் நான் சொல்றேன். ஐயா, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நான் வந்து ஒப்பிச்சுட்டு போயிடுறேன். நீ வேற டைம் இல்ல. உதாரணம் சொல்லி திடீர்னு எடுத்த உடனே குதிரை பேரன்னு சொல்லுவது, அப்புறம் இன்னொரு பேரம் என்று சொல்லி மாண்பு உறுப்பினர் வந்து சோஃபான்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, எதையும் சொல்லுவதற்கு இந்த அவைக்கு உரிமை உண்டு. ஆனால் சொல்லுவதே உண்மை இருக்க வேண்டும். உண்மைக்கு மாறான தகவல்களுக்கு இங்க இடமில்லை. கரெக்ட். இது ரெண்டு கட்சிக்குமே பொருந்தும். ரெண்டு பேரும் மாறி மாறி எவ்வளவு குற்றச்சாட்டுகளை வேணாலும் எடுத்து வைக்கலாம். ஆனா அந்த குற்றச்சாட்டுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை மீறி அதுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எதிர்க்கட்சியால கேள்வியே கேட்க முடியாது. நம்ம ஆதாரத்தை எடுத்து காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எதிர்க்கட்சி தலைவர் சிஎம் ட்ரிகர் பண்றதுக்கு அவர் யூஸ் பண்றது மொத்தமே 2 வார்த்தை தான். ஒன்னு சோஃபா மாடல், இன்னொன்னு குதிரை பேரம். இந்த ரெண்டையுமே இதுக்கப்புறம் சட்டசபையில யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் புதுசா ஒன்னதான் கண்டுபிடிச்சிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அண்ட் இந்த குதிரை பேரம், சோஃபா மாடலுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு முக்கியமான பிரச்சனையா ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது.
அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப அவரே சொல்லுவாரு, கேளுங்க. தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறை பாடிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? அப்ப ஆளுநர்கிட்ட நீங்க கோரிக்கை வச்சிருக்கலாம்ல, நீங்க தேசிய கீதம் 2 முறை பாடப்படணும்னா நான் தமிழ்தாய் வாழ்த்து 2 முறை இல்ல 3 முறை நாங்க போடுவோம்னு சொல்லி அதை நீங்க செஞ்சு காட்டிருக்கணும். இது ஒன்ன கத்து வச்சுக்கிட்டு ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை உங்க கொள்கை தலைவர் லிஸ்ட்ல அட்டாச்சும் பண்ணி இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஆளுநரை தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதாவது தமிழ்தாய் வாழ்த்த முதலாவதா பாட வைக்கல, ஃபர்ஸ்டே தேசிய கீதத்தை பாடுறாங்க அப்படின்னா அது ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வந்து பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது. தமிழ்தாய் வாழ்த்தை ஃபர்ஸ்ட்டாக பாடிட்டாங்களாம், ஆனால் தேசிய கீதத்தை 2 தடவை பாடிட்டாங்கன்ற ஒரு விஷயத்தை எடுத்து வந்து இந்த மனுஷன் பேசாத இடம் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருந்தாப்புல. பட் இதுக்கும் சரியான ஒரு பதிலை வந்து கொடுத்துட்டாங்க. அந்த பதிலையும் கேளுங்க. இப்படி இருந்தோம்னா நம்ம ரொம்ப சின்னாபனப்பட்டு போயிடும். ஆளுநருக்குரிய மரியாதை மட்டும்தான் தரப்பட்டது. யாரையும் தலையில வைத்து கொண்டாட வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை. ஒரு கலைஞனை கூட்டியாந்து நடுவில் நிப்பாட்டி சுத்தியே அடிச்சா எத்தனை அடிங்க வாங்குறது? இந்த அவையை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் இங்கே வருகை தருகிற போது உரிய முறையில் மரியாதையும், இந்த அவையினுடைய விருப்பத்திற்கேற்ப அவை தலைவரின் விருப்பத்திற்கு ஏற்பதான் நிகழ்வு நடைபெறும் என்பதையும் உறுதியாக நின்று தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட வைத்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் 1 முறை அல்ல 2 முறை பாடப்பட்டது. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதுல வந்து உள்நோக்கு கற்பிப்பது தவறு என்று நான் கூறுகின்றேன். அவ்வளவுதான் விஷயமே. அதுக்குமே ஒரு பதிலை போட்டு முடிச்சு விட்டாங்க. ஆனா இதே விஷயத்தை டிஎம்கே பண்ணிருக்கீங்களே, ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? புரோட்டோகால். அதுலயும் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வாயை திறந்து பேசவே இல்லை அப்படிங்கிறதுனால எதிர்கட்சி தலைவர் என்ன நினைச்சுக்கிட்டாப்லன்னா, நம்ம என்ன வேணாலும் அடிக்கலாம், என்ன வேணாலும் குத்திக்கிட்டே இருக்கலாம், அவங்க கடைசி வரைக்கும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க போல இருக்கு. ஆனா எங்களுக்கும் திருப்பி கொடுக்க தெரியும் அப்படிங்கிறத ஒரே ஒரு வரியில ஒரே வார்த்தையில இந்த சிஎம் சார் கொடுத்துட்டாப்ல. அது என்ன தெரியுமா? அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். இப்போ குத்துதா, இப்போ கொடையுதா. அவர் சொன்னது குட்டி கதை தான். ஆனா அந்த குட்டி கதை சொல்லும் போது யாரோ ஒரு மனுஷன் அதை என்ஜாய் பண்ணி ரொம்ப சிரிச்சாப்புல. அது யாருன்னு தாங்க தெரியல. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் காட்டும் போதெல்லாம் கொஞ்சம் உருன்னு தான் இருப்பாப்புல. அதுலேயும் குறிப்பாக சிஎம்லாம் பேசுறாருன்னா கொஞ்சம் உருன்னு தான் மூஞ்ச வச்சிருப்பாப்புல. ஆனால் இந்த குட்டி கதை சொல்லும் போது மட்டும் எங்கேருந்து தான் அவருக்கு சிரிப்பு வந்துச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலங்க. பிரம்மாண்ட சிரிப்பையா. அண்ட் போன வீடியோவில் தான் நம்ம சொல்லியிருந்தோம், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி அப்படிங்கிறத தப்பா புரிஞ்சுட்டு இருக்காரான்னு தெரியல. ஆளுங்கட்சி பண்ற தப்பை எதிர்த்து கேள்வி கேட்டா பரவாயில்ல, அவங்க பண்ற நல்லதையும் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காப்புல. ஆக மொத்தத்தில் ஆளுங்கட்சி எது பண்ணாலும் சரி எதிர்த்து கேள்வி கேட்போம்ல அப்படிங்கிற மைண்ட் செட்ல எதுவும் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்ம சிஎமுக்கும் அதான் தோணி இருக்கு போல. எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசணும். எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும், அதாவது எதெல்லாம் ஆப்போசிஷன்ல கொடுக்கறாங்களோ அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துருவேன்னு அங்கேயே அடிய போட்டாப்ல. அன்போ அடியோ எனக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும். நீ எதை கொடுத்தாலும் அதை நான் ட்ரிபிளா திருப்பி கொடுக்கணும். உனக்கு தெரியாதுல நீ பத்தி. கலைஞருடைய படத்திறப்புக்கு பிரசிடென்ட் வந்தாரு, அப்ப நீங்க போட்டீங்க அப்படின்றாரு. முதலமைச்சருக்கு இந்த புரோட்டோகால் கூட தெரியாம இருக்கு. ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். இருங்க புரோட்டோகால் படி பிரசிடென்ட் வரும்போது பிரசிடென்ட்டுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அப்புறம் புரோட்டோகால் படி விவரம் வந்து பேசுறது. ஆனா ஆளுநருக்கு அப்படிலாம் கிடையாது. பிரசிடென்ட்டுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகால் படி தான் அன்றைக்கு தேசிய கீதம் அன்னைக்கு பாடப்பட்டது. இதெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஜனாதிபதி கலந்துகிட்ட ஃபங்க்ஷன், அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் அதே தான் செய்யறாங்க. உதயநிதி வெளியே போய் பிரஸ் மீட்ல என்ன பேசுவாருங்கிறத முன்னாடியே கணிச்சு அதை சட்டசபையிலேயே வச்சு பேசி வச்சிருக்காங்க நம்ம சிஎம் சார். பிரசிடென்ட் வரும்போது பிரசிடென்ட்டுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அது ஜனாதிபதி கலந்துகிட்ட ஃபங்க்ஷன், அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது புரோட்டோகால் படி நடந்துச்சு அப்படின்னா இதுவுமே புரோட்டோகால் படி அவை தலைவருடைய விருப்பத்தின் படி தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது அவருமே தெளிவா சொல்லிட்டாப்ல. சட்டசபையில வச்சு இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமா வெளியே போய் நீங்க அந்த புரோட்டோகால் தானே பேசிட்டு இருக்கீங்க. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல நக்குல் இனிமே அப்படித்தான். அண்ட் இதுல வேற கடைசியா அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பான சம்பவம் வேற சட்டமன்றத்திலே வச்சு பண்ணியிருந்தாப்ல. அது என்ன தெரியுமா? அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
அவ்வளவுதான் முடிச்சு விட்டாரு போங்க. ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதுல வேற நம்ம சிஎம் அவர்கள் பேசும்போது லைட்டா ஒரு உள்குத்து வேற குத்தி விட்டுருப்பாப்ல, சபையில இல்லாதவங்களை பத்தி நான் பெருசா பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அதை யாரை பத்தி மென்ஷன் பண்ணாருங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா அவர் தான் இல்ல, அவர் பண்ண ஆக்ஷனையாச்சும் பண்ணி ஒரு ரெண்டு பண்ணி விட்டார் போல. எரியுதடி மாலா போடு. முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்ட் அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன். ஒரு 2 நிமிஷம் பாக்குறாரு, பார்த்துட்டு சரி ஓகே திருப்பி எடுத்து பாப்போம் என்ன அது அப்படின்ட்டு. ஒரு ஷூட்டிங் போனா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்னைக்கு மாத்தி காட்டியிருக்கிறார். அதாவது சிஎம் அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் பார்த்து படிச்சாருங்கிறத ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாப்ல. சரி ரைட்டு. ஆனா அந்த குற்றச்சாட்டை இவர் எதை பார்த்து படிக்கிறாரு பாருங்க. முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. குற்றச்சாட்டு எவ்வளவு வெயிட்டா இருந்தா ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறாருங்கிறதே இவர் ஸ்கிரிப்ட் பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க. சரி, சட்டசபையில தான் இந்த மாதிரி நடக்குது, ஜென்சி டிஎம்கே வச்சு ஒழுங்கா இருப்பாங்களான்னு சொல்லி பார்த்தா அவங்க ஸ்டேஜ் மேடை போட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வைக்கிற ஒப்பாரியில ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். சிபிஎஸ்இ இருக்குல்ல, இந்த உலகத்துல இப்படிலாம் நடக்காது, அது தமிழ்நாட்டுல மட்டும் இன்னைக்கு இப்பதான் நடந்திருக்கு, அதுவும் எங்க சிஎம் சாரோட ஆட்சியில நடந்து. சந்திரமுகியால பாதிக்கப்பட்டிருக்கிறது கங்காதா. இது வரைக்கும் என்ஓசி ஃபார்ம் நான் வாங்குனதுல ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணாம இப்பதான் சார் நான் என்ஓசி ஃபார்ம் வாங்கிருக்கேன். சிவாஜின சைக்கிக் வைப்ரேஷன். ஐயோ, கயிறு அறுந்து செல்போன் கயிறு அறுந்து 1.5 வருஷம் ஆச்சு சார். டெலிபோன் வயர் அறுந்து 1.5 வருஷம் ஆச்சுன்ற டைலாக், அந்த டைலாக் வந்து கயிறு அறுந்துருச்சுன்னு போட்டுட்டு இருக்காங்களாம். அதாவது சிஎம் சார் வந்து நடிக்கிறாரு நடிகனா இருந்து வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்டேஜ் போட்டு இவங்கெல்லாம் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்களேப்பா. இப்பதான் சார் நான் என்ஓசி ஃபார்ம் வாங்கிருக்கேன். இந்த ஜோக்கு வேணாம்னு யோசிச்சேன். அந்த மனுஷன் நடிகனா இருந்து இப்போ வந்து சிஎம்ஏ ஆயிட்டாப்ல. இப்போ இவங்க இந்த பாலிடிக்ஸை யூஸ் பண்ணி நடிக்க போயிருவாங்க போலயே. ஐயோ, கயிறு அறுந்து அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? அதுலயும் ஆக்டிங்னா சாதாரணப்பட்ட ஆக்டிங்லாம் கிடையாதுங்க, ஓவர் ஆக்டிங் தான். எனக்கு தெரிஞ்சு ஜூலி தான் 50 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க போல. நம்மள நடிப்பை விட்டுட்டு நிக்கிறோம், அவங்க இப்பதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணாம நடிக்கிறேன் நான் ஃபேக் இப்பலாம் சொன்னாங்கன்னா. அரசு பள்ளியில வழங்கப்படுகின்ற ஸ்கூல் பேக்ல முதலமைச்சரோட புகைப்படம் இல்லாம இப்பதான் முதல்ல வழங்குறோம், ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு டேக் போட்டு ஃபேக் நியூஸை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. பள்ளி மாணவர்களினுடைய புத்தக பையிலே அன்றைய முதல்வர் ஸ்டாலின் படத்தை நாங்கள் போடவே இல்லையே என்று பெருமையாக சொன்னார். அப்புறம் ஏன் சார் லேப்டாப்ல மட்டும் அந்த படத்தை போட்டீங்க? கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம் பாஸ். நீங்க லேப்டாப்பில் போட்ட படத்தை எங்கள் மாணவர்கள் திண்ணர் வைத்து அழித்து விட்ட காட்சிகள் சமூக வலைதளத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்க புக்ல போடல பாத்தீங்களா அப்படிங்கறத பெருமையா பேசினாப்ல. ஆனா ஏப்பா லேப்டாப்ல போட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை எதிர்க்கட்சியில கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி சட்டசபையில பாத்தீங்க அப்படின்னா பெருசா நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்கல போல இருக்கு. அதனால இஷ்டத்துக்கு எதை வேணாலும் பேசிட்டு போயிடலாம்னு பேசிருக்காங்க. ஆனா இப்போ டிவிகே சார்பா உள்ள வந்திருக்கிறவங்க 50 பேரும் புது ஆட்கள். நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு அப்பப்போ பதில் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. அப்ப இதெல்லாம் கடந்த காலங்களில் தொடங்கப்பட்ட திட்டங்கள். நீங்க எதையும் தொடங்கலன்னு புத்தாம் பொதுவா சொல்வதை விட்டு என்னென்ன கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே இந்த அரசு கொள்ள. அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க. பாக்குறமா அறிவிப்புகள் நிறைய செஞ்சிருக்கோம். கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்கோம், எதையும் செயல்படுத்தவில்லை. நாங்கள் அது சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை 2 நாள்ல வெளியிடுவோம். நீங்க அமைதியா இருக்கலாம், 2 நாள்ல அது சம்பந்தம் வெளியிடுவோம். 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. எந்த லட்சத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கப்பட்டது அப்படின்னு தெரியும். அதற்கு முன்னால் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் அங்கே அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார். இது தேவையற்ற விவாதத்தை எழுப்ப வேண்டும். மின்சாரத்துறை அமைச்சரே அமைதியா இருக்காப்ல. அவர் ஏன் அமைதியா இருக்குன்றது உங்களுக்கு புரிய வேணாமா அப்படிங்கிற மாதிரி நீங்க 19 ஏதாச்சும் குற்றச்சாட்டு எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா இவங்க ஆதாரத்தோட அடிக்கிறன்ற பேர்ல எல்லாத்தையும் ஆதாரத்தோட அடிக்கிறது மட்டும் இல்லாம
வெள்ளை அறிக்கையும் வெளியிடுறேன் இருக்காப்ல. 2021 இருந்து 26 வரைக்கும் 87,399 கோடி வந்து கடன் மட்டும் வாங்கப்பட்டிருக்கு. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஆல்ரெடி விட்ட வெள்ளை அறிக்கையிலே தனிநபர் மேல 1,28,000 கடன் இருக்கு, இனிமே பிறக்க போற குழந்தைக்கும் அதே கடன் தான் அப்படிங்கிற வரைக்கும் புட்டு எடுத்து வச்சிட்டாங்க. ஆனாலும் வெள்ளை பேப்பர்ல ஒண்ணு இல்ல, சும்மா வெள்ளையாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப மின்சாரத்துக்கு வந்திருக்காங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டா இதுக்கப்புறம் சட்டசபையில யாரும் வாயை திறக்க மாட்டாங்க போலயே, வாயை திறக்கிறதுக்கு ஆளும் இருக்க மாட்டாங்க போலயே. இப்படி பயங்கரமான எதிர்பார்ப்போட நடந்தது சட்டமன்றத்தில். சிஎம் அவர்கள் ஒரு வழியா வாயை திறந்து சரமாரியா கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி இருந்துச்சு, நாங்கள் வெளிநடப்பெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிகே உடைய அமைச்சர்கள்லாம் ஆதாரத்தோட பல கேள்விகள் கேட்குறாங்க, வெள்ளை அறிக்கை வெளியிடுவோங்கிறாங்க, வழக்கு போடட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்ட உடனே ஆப்போசிஷன் கட்சிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம இருந்தாங்க. டிவிகே கட்சி பயங்கர ஜாலியா சரி ஓகே இதை கொண்டாடியே தீரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெடியெல்லாம் வைக்க போயிட்டாங்க. வெடி வைக்க போற நேரத்துல ஒரு போஸ்ட் மூலமா பெரிய குண்டு வந்து விழுந்துச்சு. அது வேற யாரும் இல்லைங்க, ஜூன் 22ஆம் தேதி சிஎம் அவர்களுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அன்னைக்கு அந்த போஸ்ட் வரல. அப்பாடா போஸ்ட் வரல அப்படின்னு சொல்லி நிம்மதியா இருந்தா அடுத்த நாள் போஸ்ட் வந்துருச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, திருசாவே ஒரு துரந்தரா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. ஏன்னா எதிர்கட்சியாச்சு ஆப்போசிட்ல நின்று அடிக்கிறாங்க, ஆனா இவங்க சொந்த பக்கமே நின்று அடிச்சிட்டு இருக்காங்களே. நம்மாலிலே இப்படி பண்றீங்களப்பா. கேட்டாங்களா யாராச்சும் இப்ப அந்த போஸ்ட போடணும்னு கெஞ்சி கதறி கேட்டாங்களா? பர்த்டே விஷ் பண்ணணும்னு நினைச்சா ஃபோன் பண்ணி விஷ் பண்ணமா முடிச்சமான்னு போயிருக்கலாம். சோசியல் மீடியால ஆல்ரெடி எப்படிப்பட்ட ஒரு டாக் போயிட்டு இருக்குன்றது ஊரறிஞ்ச விஷயம். இப்போ அவருக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நீங்க உண்மையிலேயே நினைச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த போஸ்ட போடாம இருந்தாதான் அவருக்கு நல்லது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? உஷார் உஷார் பாரா உஷார் உஷார். இது ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் இல்ல, எல்லாருக்கும் கொடுக்குற அட்வைஸ் தான். நம்ம யாருக்கிட்ட உஷாரா இருக்கோமோ இல்லையோ, நம்ம கூடவே இருக்கிற துரந்தர் யாருன்றதை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட உஷாரா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. தானே இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்த்துரும். ஸோ மீடியம் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.